இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காய் இந்த வசனத்தை தான் நாம் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் ஒருவன் அவரை நோக்கி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். போதிக்க வேண்டும் என்றான், எங்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேட்ட ஒரே ஒரு காரியம். மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கற்றுக்கொண்டார்கள், ஆண்டவர் செய்கிற மாதிரி செய்தார்கள். ஆனா இதை மட்டும் அவர்கள் இயேசுவின் இடத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து அவங்க எல்லாருமே நீங்க ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறைய காரியங்களை அறிந்திருப்பீங்க. ஸோ ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி தான், ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இந்த நாளிலே சில காரியங்கள் காணப்படும். ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை குறித்து தியானிக்க கொடுத்தபடியினாலே நம்ம இதை குறித்து தியானிக்கிறோம். ஜெபத்தை குறித்து எத்தனையோ விதமான ஜெபங்கள் காணப்படுகிறது. there are many ways, அநேக வழிகளிலே ஜெபிக்கிறோம், அநேக விதமாய் நம்ம ஜெபிக்கிறது உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு காரியத்தை, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பர்சனல் பிரேயர், நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து மாத்திரமே இந்த இடத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இங்கிலீஷ்ல one day Jesus was praying in a certain place என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தனிப்பட்ட ஜெபத்தை முடித்ததற்கு அப்புறமாக அவர் இந்த இடத்திலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஜெபம், ஒரு பர்சனல் பிரேயர், இதை குறித்து தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரத்திலே 15-16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக் 5:15 and 16. அப்படியிருந்து அவருடைய கீர்த்தி அதிகமாக பரவிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு அநேக காரியங்கள் காணப்பட்டது. அநேகரை சுகப்படுத்தணும், அநேகரை விடுதலையாக்கணும், அநேகருக்காய் ஜெபிக்கணும், நிறைய காரியங்கள் காணப்பட்டாலும் வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறவருக்கு அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பர்சனல் பிரேயர், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜெபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு தனிப்பட்ட நேரமும் இடமும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. there should be a personal space and there should be a personal time. இது இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 5வது அதிகாரத்துல 7வது வசனம் இயேசுவை குறித்து இன்னும் ஒரு விதமாக சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன கூறுகிறது? இயேசு நடக்கிற விதமாய் நாம் நடக்கணுமா? walk as Jesus walked என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இயேசு செய்த விதமாய், இயேசு காண்பிக்கிற விதமாய் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார், ஒரு அதிசயமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு பாவமும் அறியாமல், ஒரு பாவத்தையும் செய்யாமல் சிந்தியாமல் அவர் வாழ்ந்ததற்குரிய ஒரு மிகப்பெரிய காரியம், அவர் தனிப்பட்ட ஒரு குகையில போய் ஒரு அந்தரங்கத்துல போய் அவருடைய வாழ்க்கையை அவர் வாழல. எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில போய் நின்னுட்டு அங்க போய் நின்னுட்டு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழல. He lived a very busy life. ரொம்ப ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு சிட்டில அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஊழியம், ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். வெரி பிஸி லைஃப். நம்ம பாப்போம்ல, சில பேர்லாம் வந்து நான் மலை அடிவாரத்துக்கு போய் அங்க போய் வாழ்றேன், இல்ல நம்ம வந்து மரத்துக்கு அடியில வாழ்றேன், இல்ல எல்லாத்தையும் முற்றும் துறந்து நான் எங்கேயோ போய் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு வாழல. எல்லா மனிதர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் வாழ முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான அடிக்கல்லாய் காணப்பட்டது அவருடைய ஜெபம். ஹல்லேலூயா. அவர் தனிப்பட்ட ஜெபத்தை, தனிப்பட்ட நேரத்தை அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. சரி, அவர் செய்தாரு, நம்மளே செய்ய சொல்றாரா, நாம செய்யணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 6:6 இப்படியாக வேத வசனம் கூறுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாரு, பலன் அளிப்பார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. சோ வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி, ஒரு தனிப்பட்ட இடத்தை ஒதுக்கி, அவர் இருக்கிற இடத்துல எங்க அவருக்கு பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்குமோ, எங்க பர்சனல் டைம் கிடைக்குமோ அப்பொழுது எல்லாம் அவர் என்ன பண்ணினாராம், ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதே காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் எப்படி மறைவாய் போய் தனிப்பட்டமா ஒன் ஆன் ஒன் தேவனோடு கூட நான் எப்படி உறவாடுகிறேனோ அப்படியாய் நீங்களும் உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது இயேசு செய்த காரியம் மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 22 24 வசனம் முடிய யாராவது ஒரு வாசிங்க. ஜெனசிஸ் 32:22-24. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரனையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. ஆமென். பாருங்க, யாக்கோபு எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். அவன் மனைவியை அனுப்பிவிட்டான், அவன் பிள்ளைகளை அனுப்பிவிட்டான், அவனுக்குரிய எல்லா ஆஸ்திகள், all the things he had gained in his life, எல்லாவற்றையும் அவன் அனுப்பிவிட்டு வேதம் கூறுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. You have to create your personal space. அங்கே அததான் யாக்கோபு சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு நேரமே இல்ல, என்னை சுத்தி பிள்ளைங்க எப்பவுமே இருக்கிறாங்க, என்னை சுத்தி தாத்தா பாட்டி எப்பவுமே இருக்கிறாங்க. நோ, யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஸ்பேஸ். உங்களுக்கான ஜெப இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு அதை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக வேளை நம்ம சொல்லுகிற காரியம், எந்தெந்த பிள்ளைங்க கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கினே இருக்குதுங்க, ஏதாவது ஒண்ணு போட்டு உடைக்குதுங்க, ஏதாவது ஒண்ணு போட்டு பண்ணுதுங்க. யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஸ்பேஸ். உங்களுக்கான தனிப்பட்ட ஜெப நேரத்தையும் இடத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது யாக்கோபு அப்படி ஜெபித்தாரு, ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரு. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற காரியத்தை வாசியுங்கள். தானியேல் 6:10. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கிறார். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், தானியேல், நீங்க ஏற்கனவே வாசித்தோம், தானியேல் தன்னுடைய வீட்டில ஒரு அறையை ஏற்படுத்தி அந்த இடத்தில் இருந்து தேவனை நோக்கி அவன் தனிப்பட்ட விதமாய் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தானியேல் was extremely busy, ரொம்ப பிஸிங்க. அவர் வந்து ராஜ்யத்தையே ஆளுகை செய்யறாரு. எத்தனையோ பேர் அவருக்கு கீழே என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் கணக்க பார்க்கணும், ஒவ்வொரு நாள் ராஜாவுக்கு கணக்க கொடுக்கணும்.
எத்தனை பேர் ஊழல் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பான், எத்தனை பேர் ஏமாத்தலான்னு காத்துக்கிட்டு இருப்பான், எத்தனை பேர் ஓடி போலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். அவர்கள் எல்லாரையும் தானியேல் ஒவ்வொரு நாளும் கூர்மையாய் கவனித்து அவர் செய்ய வேண்டியதாய் காணப்பட்டது. இவ்வளவு பிஸியான கையின் பிரயாசங்களின் மத்தியிலும் அவர் என்ன பண்றார், தனக்கான நேரத்தை, தேவனோடு செலவிடுகிற நேரத்தை அவர் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பிஸியானாலே என்ன பண்ணுவோம், ஜெபத்தை யாருக்காவது டெலிகேட் பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தரை செட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அவங்க ஜெபிக்கட்டும் இவங்க ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சில வேலைகளை செய்வதில்லை. நோ, யூ cannot do that. அதை அப்படி செய்ய முடியாது. தானியேல் அப்படி செய்யல. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான நேரத்தையும் இடத்தையும் கர்த்தரோடு கூட அவன் உறவாடுகிற நேரத்தை வேற யாருக்கும் கூட கொடுக்க முடியாது. உங்க மனைவியோட பேசுறத நீங்க தான் பேசணும், உங்க கணவரோட பேசுறத நீங்க தான் பேசணும், வேற யாராவது வந்து பேச நம்ம கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம கேட்கும் பொழுதே கஷ்டமா இருக்குது. அவன் பாருங்க, ஆண்டவரோடு கூட நீங்க உறவாட வேண்டிய நேரத்தை வேற யாருக்கோ நீங்க வந்து அதை டெலிகேட் பண்ணி யாருக்கோ கொடுத்து நீங்க அதை செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு பிஸியா வேணா இருக்கலாங்க, இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவர்களா இருக்கலாம், டொனால்ட் ட்ரம்பா இருக்கலாம், ஜோ பைடனா இருக்கலாம் நீங்க. ஆனா வேதம் கூறுகிறது, தானியேல் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தை காத்து கொண்ட ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தானியேலுடைய ஜெயத்தின் காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. சோ உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி கொள்ளணும். இன்னையில இருந்து நீங்க ஒதுக்கணும். இனிமேல் இந்த மற்றவங்ககிட்ட கொடுக்கிறது, நம்ம வேற யாருக்கா கொடுக்கிறது இல்ல, நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க, கோயில் வழியா போகும்பொழுது பஸ்ல போகும்பொழுது அங்க பார்த்து சாமியை பார்த்தோம் இல்ல கோயிலை பார்த்தோம் அப்படியே வந்து அங்கே ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது ஒரு விதமான அவங்க ஜெபம், ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியான காரியத்தை நாம செய்ய முடியாது. வேதத்தின்படி நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய நேரத்தை நீங்க என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். நேரத்தை முதல்ல பார்த்தோம் ஒதுக்கணும். பிள்ளைங்க அது பண்றாங்களா, அது பண்றாங்க, இது பண்றாங்க, அது இருக்கு, இது இருக்கு. You have to create your space and you have to pray. அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தை நீங்க ஜெபங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:9 இப்படியாக கூறுகிறது, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இங்கே பார்க்கிறோம், பேதுருவை பார்க்க வரும்படிக்காய் கொர்நேலியு வீட்டில இருந்து சில பேர் கடந்து வர்றாங்க. அந்த நேரத்துல பேதுருக்கு தெரியாது, பேதுரு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. என்னது, லஞ்ச் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது, கீழே பாத்திரங்களை உருட்டிட்டு இருக்கிறாங்க கீழே. அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல அவருக்கு என்னது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதான். உடனே அவர் என்ன பண்றாரு, மேல் வீட்டுல போய் அவர் அறையை பூட்டி கொண்டு அவர் அங்கே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு வரலேன்னு டமாட்டோ மீன் நம்ம ஒரு டென்ஷன் ஆயிட்டு இருப்போம். எங்க வீட்டுல கேட்டீங்கன்னா தெரியும், இப்போ வர எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு, என்னன்னு தெரியல இங்க வீட்டுல இருந்து. சோ பார்க்கும் பொழுது பேதுரு பாருங்க, தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இல்லாம அந்த இடத்துல ஐயோ சாப்பாடு வரலையேன்னு சொல்லிட்டு போய் நான் கொண்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அவர் என்ன பண்றாரா, அவர் மேல் வீட்டு அறையில போய் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஃபேமிலி பிரேயர் நல்லது, சர்ச் பிரேயர் அதோட சூப்பர். ஆனா அதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன ஜெபம், உங்கள் தனிப்பட்ட ஜெபமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கான தனிப்பட்ட ஜெபம் இருக்குதா உங்க வாழ்க்கையில? எல்லா ஜெபங்களிலும் சர்ச் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், எல்லா விதமான கேர்சல் பிரேயர், எல்லா விதமான பிரேயர்களிலும் பங்கு கொள்ளுகிறோம். வெரி நைஸ், வெரி குட். பட் டு யூ ஹேவ் a personal time? Do you have a personal space? உங்களுக்கான ஒரு ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில காணப்பட்டதா? ஹல்லேலூயா. காணப்படலைன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதை சரிப்படுத்திக்கணும். இயேசு பெரிய அற்புதங்களை செய்தாங்க, ஆனா he had his personal space and personal time. என்னதான் சுத்தி பரிசுத்தவான்களா, சீஷர்களா, அப்போஸ்தலர்களா, தீர்க்கதரிசிகளா சுற்றி இருந்தாலும்
he had his own personal time. அவருக்கான ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கி வைத்திருந்தார். அவருக்கான ஜெப வேளையை அவர் அந்த இடத்தை ஒதுக்கி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். You have to have that place in your life. Hallelujah. அதை முதலாவதாய் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல. Those are all of no use if you don't have a relationship with the Almighty God. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இல்லாம நீங்க நம்ம பெரிய ஆளா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். இருக்கிறீங்களா? எனக்கு அது எம்எல்ஏ கோவமா? Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது நம்ம பர்சனல் டைம் கொடுக்கணும், பர்சனலான இடங்களை கொடுக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். We also need to be careful about the timing. நேரத்தை குறித்தும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஏதோ நமக்கு தோணும் பொழுது எந்திரிக்கும் பொழுது அப்படி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத நம்ம இந்த வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். மார்க் 1:35 எடுத்து வாசியுங்கள். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 14:23 எடுத்தவங்க வாசிங்க. Matthew 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24/7 மினிஸ்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு எமர்ஜென்சி வார்ட்ல டாக்டர் வேலை செய்யறாருன்னா எந்த நேரத்துல எந்த பேஷண்ட் வருவான்னு தெரியாது. கரெக்டா? அது மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எந்த நேரத்துல எந்த பேஷண்ட் எப்போ வருவான், யார் வந்து கதவை தட்டுவாங்க, யார் வந்து ஹெல்ப் கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பார்க்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அநேக வேளையில தன்னுடைய தூக்கத்தை கூட அவர் இழந்திருப்பாருங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்க வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஜப விண்ணப்பங்களை ஜபிக்கணும், அவரோட இப்படி காத்திருக்கும் பொழுது அவர் எத்தனையோ முறை அவருடைய தூக்கத்தை இழந்திருப்பார். ஆனால் இங்கே வேதம் கூறுகிறது அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அவருடைய ஊழியங்களை முடித்ததற்கு அப்புறமாகவும் அவர் ஜபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், you have to pray at the beginning of the day. ஹல்லேலூயா. லூக்கா 11 அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விவரமாய் மத்தேயு 6 அவர் சொல்லுகிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு 6:10. ஏன் நம்ம காலையில ஜெபிக்கணும்? எந்த நேரம் ஜெபித்தா என்ன? What is the difference? I am praying. அது எப்ப ஜெபித்தா என்னங்க? ஆண்டவர் எப்பவுமே கேட்க தானே போறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் எடுத்தவங்க வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, இந்த இடத்துல முதலாவது மத்தேயு 6 எல்லாரும் எடுத்தீங்களா? மத்தேயு 6:10 மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமா, பாருங்க 9வது வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. He is giving us a pattern. எப்படி நாம ஜெபிக்கணும் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு பேட்டர்னை கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை அந்த விதமாய் நாம ஜெபிக்க வேண்டும். நம்ம பரமண்டலம் ஜெபம் சொல்லி அதை நம்ம வேகமாய் நாம சொல்லுகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது this is the pattern you have to pray. இப்படியான வழிகளிலே நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாய் அவர் சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. முதலாவது என்ன நம்ம ஜெபிக்கணுமா பார்க்கும் பொழுது, நாம தேவனுடைய ராஜ்யத்தை அழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. யாராவது நீங்க ஜெபிக்கும் பொழுது நம்ம எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா பிரேயர் பாயிண்ட்ல போயிடுவோம். கட்ட 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 இன்னைக்கு இந்த ஆள் வராரு, இவருக்கு நான் செக் கொடுக்கணும், அவர் வராரு, அவருக்கு நான் செக் கொடுக்கணும், அவர் வரான், அந்த ஆள் பிரச்சனையோட வரான், இப்படி நம்ம மைண்ட் கட்ட 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 அன்னைக்குரிய ஜெப பாயிண்ட்ஸ் அப்படியே கட்டன்னு வீசிட்டு
அப்படி நம்ம போறோம். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது, யூ ஆர் ரிக்வெஸ்டிங். நம்ம முதலாவது என்ன கேட்கணுமா? தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஹல்லேலூயா. டுடே I want to do, I am desiring to do the will of God in my life. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது இதை நம்ம எப்ப ஜெபிக்க முடியும்? கண்டிப்பா காலையில தூங்கும் போது தான் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்யணும், தூங்க போகும்போது உங்களுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி தூங்க போக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாய் பார்க்கும் பொழுது காலையில இந்த சித்தத்தை கேட்டு வேண்டி நம்ம ஜெபிக்கணும். 11வது வசனம் கூறுகிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. இதை பார்க்கும் பொழுது அகைன் நம்ம சாப்பாடை காலையில தான் கேட்க முடியும், நைட்டு தூங்க போகும்போது கேட்க முடியாது. 6:13 சொல்லுகிற ஒரு காரியம், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி வேத வசனம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம செய்ததற்கு அப்புறமா நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை சொல்ல முடியாது. சோ ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற காரியம், காலையில எழுந்து முதல் காரியமாய் இதை நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்ததற்கு அப்புறமா ஜெபிக்கிறது நல்லது. pray, you can pray. நீங்க ஜெபிங்க, எப்படி ஜெபிக்கிறீங்களோ நீங்க ஜெபிங்க. பட் மார்னிங் ஃபர்ஸ்ட் திங், நம்ம பிஸியா வரதுக்கு முன்பதாக, பிள்ளைங்க கத்துறதுக்கு முன்பதாக, நம்ம வீட்டுல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசுறதுக்கு முன்பதாக, we have to go and go before the Almighty God. தேவனுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அப்படி காலையில எழுந்து பறக்க நான் சொல்லல, பறக்க இல்ல, கடகடன்னு போய் கொட்டி தீக்கிறது இல்ல. யூ ஹாவ் டு அவருடைய காலையில அவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நாம மட்டும்தான் இப்படி ஜெபிக்கிறோமா? என்னது புதுமையா எங்களை மட்டும் காலையில் நம்மளை மட்டும் ஏன் ஆண்டவர் காலையில இருந்துச்சு ஜெபிக்க சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோபு 1:5 எடுத்தவங்க வாசிங்க. தேவனை தங்கள் இதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். ஆமென். யோபு என்ன பண்ணுவாராம்? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து, அவர் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய வீட்டிற்காய் அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, மனைவி ஏதாவது பண்ணிடுவாங்களோ, கணவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்ல என்னை சுற்றி ஏதாவது நடந்துருமோ, அதுக்கு முன்பதாக அவன் யோபு தன்னுடைய முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அவன் காத்து கொண்டான். அதை அப்படியே யோபு அந்நாட்களிலே செய்து வருவான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏதாவது நடந்துருமோ, அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகும் நமக்கு தெரியாது. இட் இஸ் அதற்காக நம்ம காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தேன், நானு இப்ப யோபுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஜெபிக்க முடியல, யோபுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்ப யார் ஜெபிக்கணும்? யார் ஜெபிக்கணும் சொல்லுங்க. என்ன ரொம்ப யோசிக்க, யோபுக்கு பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு யோபு ஜெபிக்கிறாரு, நல்ல மனுஷன். இப்ப யோபுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு, காலைல எந்திரிக்க முடியல. அப்ப யார் ஜெபிக்கணும் வீட்டுக்காக? அப்ப பார்க்கும் பொழுது நான் அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க எனக்காக ஜெபிக்கணும். அப்படியான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோ அந்த காரியத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு இயன்ற நாட்களில, இயன்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் அப்படியா நம்மளோட பேசும் பொழுது அந்த காரியத்தை நாம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோ நம்மளால முடியும். கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கும், அது ஒன்றும் கிஃப்ட் இல்லை. பிரேயர் கிஃப்ட் இல்லை.
ஆண்டவர் கிஃப்ட்னா கிஃப்ட்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பிரேயர் ஒரு கிஃப்டா உனக்கு கொடுக்குறேன், ஆவியின் வரங்கள்ல ஒரு வரம், ஜெபிக்கிற வரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னு ஈஸியா முடிந்திருக்கும். இல்ல, யூ ஹாவ் டு டேக் த எஃபர்ட். எப்படி நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எப்படி கையின் பிரயாசங்களுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமோ, அது போல ஜெபிக்கிறதற்கு, ஜெபத்திலே தரித்திருக்கிறதற்கு முயற்சி நாம எடுக்க வேண்டியது அவசியம். நம்ம சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஜெபிக்கிற கிஃப்ட் இருக்குது, அவங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல வளர்ந்து வந்ததுனால அவங்களால ஜெபிக்க முடியுது. சில சொல்லுவாங்க சிஎஸ்ஐல வந்தவங்க நல்லா ஜெபிப்பாங்க, இல்ல கத்தோலிக்ல வந்தவங்க நல்லா ஜெபிப்பாங்க, அதனால நான் ஜெபிக்க. நோ, ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்ற விதமாய் பார்க்கும் பொழுது யோபு ஜெபிக்கிறாரு. தாவீது காலையில எழுந்து அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அதை விரும்புகிறாரு? என்னை சிநேகிக்கிறவர்களை, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ சிநேகத்தை வெளிப்படுத்துகிறது எப்படி? அதிகாலை எழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் காலையில எழுந்து நீங்க ஜெபிக்க விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களான்னு கேட்கல, ஜெபிக்க விரும்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. என்ன தைரியமா கையை தூக்குற, ஜெபிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவர் ஒன்னும் நம்மளை பார்த்து சாமி கண்ணை குத்திடுவாங்க அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை கொடுப்பாருன்னா நீங்க அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்காத பொழுது என்ன ஒரு மீனிங்கா மாறி போகுதுன்னா, ஐ am own capabilities. எனக்குள்ள சில சாமர்த்தியங்கள் காணப்படுகிறது, எனக்குள்ள சில பேங்க் பேலன்ஸ் வந்துருச்சு, எனக்குள்ள சில நான் தேவையானதை எடுத்து வச்சுட்டேன், பிள்ளைங்களை இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள எழும்புகிறது. யோபு எல்லாம் இருக்குதுங்க அவருடைய வாழ்க்கையில. he had everything in the world. ஆனா அவங்க பிள்ளைங்க விழுந்துருவாங்களோ, குடும்பம் போயிருமோ, குடும்பம் சேதப்பட்டுருமோன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஒரு சிந்தை. அதனால அவர் எழுந்திருந்து ஜெபிக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்திலே நம்ம பார்க்க வேண்டிய 4-5 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கும்போது மத்தேயு 6:9 நம்ம வாசித்தோம்ல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 4-5 காரியங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார். சோ இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்மளுக்கு ஏற்றபடி ஜெபிக்கிறது இல்ல, இயேசு ஒரு பேட்டர்னை ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு கொடுத்து கடந்து சென்றிருக்கிறாங்க. அதனால அந்த காரியத்தை கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனித்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவதாய் பார்க்கும் பொழுது அதை நம்ம வாசித்தோம் இல்லையா, மத்தேயு 6:9 மறுபடியும் கூட ஒரு விஷயம் வாசிங்க. ஆமென். முதலாவதாய் பார்க்கும் பொழுது தேவனை கனப்படுத்துகிற, துதிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்திருப்பார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருப்பார். நாம எடுத்த உடனே we should not dive straight into இன்னைக்கு என்ன தேவை அதற்குள்ள நம்ம கடந்து போக கூடாது. அது சரியான, அது செல்ஃபிஷ் பிரேயர். அப்ப ஆண்டவர் எதுவுமே செய்யலங்கிறது தான் டைரக்டா என்ன பண்ணுவாங்க, ஜெப விண்ணப்பத்திற்குள்ள டைரக்டா ஜம்ப் பண்ண. இது வரைக்கும் எதுவுமே செய்யல என் வாழ்க்கையில, இன்னைக்கு தான் இனிமேல் தான் செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்டா பாயிண்ட்ஸ்ல போவோம். நாம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணுமா? ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பாடல்களை பாடி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக செய்தார். சங்கீதம் 59:16-17 வசனங்கள் முடிய வாசிங்க. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்ற? ஜெப விண்ணப்பத்திற்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக இதுவரைக்கும் எனக்கு அவர் எப்படியா இருந்தாரு? ஒரு அடைக்கலமாய் காணப்பட்டார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அடைக்கலமாய் காணப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தில் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் காணப்பட்டிருக்கிறார். உங்களுடைய ஆபத்து நாட்களில் ஒரு அடைக்கலமாய் காணப்பட்டிருக்கிறார். ஏன் அப்ப ஆண்டவரை துதிக்க முடியல நம்மளால?
எத்தனையோ நன்மை. நம்ம கூப்பிட்ட யோசேப்பு எப்படி திடீர்னு யுத்தத்துல இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் எப்படி யோசேப்புக்கு கடந்து வந்து அவனை காப்பாற்றினாரோ அதே மாதிரி எத்தனையோ முறை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வண்டி ஓட்டும் போது, பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது, அங்க போகும்போது God has done innumerable things. எத்தனையோ நன்மைகள் இந்த தேசத்திற்கு. நான் சொல்றேன், இத போல ஒரு ஆசீர்வாதமான தேசம் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. எல்லாரும் சொல்லலாம் எங்க தேசத்துல அது இருக்குது, எங்க தேசத்துல இது இருக்குது, எங்க தேசத்துல அது. இந்த தேசத்துல இந்த டெத் டு அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, சொல்றவங்களே இங்கதான் வருவாங்க. அதுதான் இந்த தேசத்தினுடைய மகிமையாய் காணப்படுகிறது. இந்த தேசத்தை அவ்வளவாய் நேசிக்கிறாங்க, அவ்வளவு காரியங்களே ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தேசத்துல நீங்க இருக்கிறதையே ஒரு பெரிய நன்மையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. Some are so busy to praise God. தேவனை துதிக்க முடியாத அளவிற்கு ஒரு பிஸி லைஃப், தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிஸி லைஃப். எங்க அதை துதித்தா அந்த நேரம் வேஸ்டா வேணுமா டக்குனு பிரேயர் பாயிண்ட்ல குதிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது தேவ சமூகத்துல வரும் பொழுது empty your heart. உங்க பிளான்ஸ், உங்க தாட்ஸ், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? வெறுமையாக்கி அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க உங்க தாட்ஸ், உங்க பிளான்ஸ், உங்க ஐடியாஸ், உங்களுக்குரிய நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜெபத்துக்குள்ள கடந்து போக கூடாது. முடியவே முடியாது, ஜெபிக்கவே முடியாது. empty everything. நம்மகிட்ட இருக்கிற எல்லா சிந்தையும் குப்பையான சிந்தையாய், அருவருப்பான சிந்தையாய், செல்ஃபிஷான சிந்தையா இருக்குது. அது எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக வெறுமையாக்குகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணும். அது அப்பொழுது தேவனை நம்ம ஒரு 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 நல்ல இருதயத்தோடு தேவனை நாம ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் மத்தேயு 6:10 இப்படியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க. இரண்டாவது காரியம் ஜெபத்திலே காணப்பட, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் என்ன பண்ண வேண்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. The most important thing in prayer is not to ask what you want. எனக்கு இது தேவைன்னு சொல்லி கேட்கிறது ஜெபம் இல்ல. ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல today I want and I am desiring to do the will of God. தேவ சித்தம் என் வாழ்க்கையில என் மூலமா இன்னைக்கு நிறைவேறணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம், ஒரு வாஞ்சை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அநேக வேளை நம்ம இந்த காரியத்தை மறந்து போகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பம் அவருடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பமாய் மாறணும். ஹல்லேலூயா. அவருக்கு எது பிடிக்கும்? ஃபைண்ட் அவுட் வாட் ப்ளீசஸ் தி லார்ட். அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத முதலாவது நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்க என்னைக்குமே போய் அப்பாட்ட வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இல்ல எனக்கு வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து கேட்கறது இல்ல. நீங்க பிள்ளைங்க வளரும் பொழுது என்ன பண்றோம்? அதற்கான காரியங்களை நம்ம ஆயத்தம் பண்ணி வைக்கிறோம். கேட்காமலே நம்ம அநேக காரியங்களை பிள்ளைகளுக்காக ஆயத்தம், அவங்க ஃபியூச்சருக்காக, அவங்க வீடு வாங்குறதுக்காக, அவங்க காலேஜ் போறதுக்காக, அவங்களுடைய திருமணத்திற்காக, அவங்களுடைய அநேக காரியங்களை நம்ம ஆயத்தம் பண்ணி வைக்கிறது உண்டு என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதனா இருக்கிற நாம இவ்வளவு ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய நம்முடைய தகப்பனா இருக்கிற நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து யோசித்து வைத்திருப்பாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய போஜனம் என்னது? அவருடைய போஜனம் என்னது? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக வேளையில நம்ம இந்த இடத்தை விட்டு போன உடனே நம்ம வாழ்க்கையில we forget everything about Jesus. இந்த இடத்துல இருந்து போன உடனே அடுத்த சண்டே இல்ல அடுத்த சாட்டர்டே அது வரைக்கும் we forget everything about Jesus. ஜீசஸுக்கும் நமக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத ஒரு காரியத்தை நாம செய்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற வாஞ்சை. அப்ப என்னது? அதற்கான திட்டங்கள், அதற்கான யோசனைகள், அதற்கான பிளான்ஸ், அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதற்கான சின்ன சின்ன காரியங்களை. we cannot do many things. எல்லாரும் பிஸியா இருக்கணும். we cannot do more things, but little things you can do.
யூ கேன் ப்ரிப்பேர், யூ கேன் பிளான். அடுத்தது என்ன செய்யலாம், புதுசா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தை நம்மளுடைய சுழண்டு கொண்டே இருக்கணும் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தனைகளில். அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்திலே நம்மளை எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. நம்ம வெளியே போறோம், ஒரு டிராக்டர் கையில வச்சுக்கலாம், கொடுக்கணும்னா நினைக்க வேணாம், டிராக்டர் கையில வச்சுக்கலாம். ஏன் ஒரு சின்ன ஒரு பைபிளை நீங்க உங்க கார்ல வச்சுக்கோங்க, சின்ன ஒரு $2 $3 தான், என்கிட்ட வேணுனாலும் கேளுங்க, என்கிட்ட இருக்குது, அதை வச்சுக்கலாம். நீங்க யாரோ ஒருத்தரை நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு தேவ சித்தத்தை செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, ஆண்டவர் யாரோ ஒருத்தர், மேபி 5 நாளைக்கு ஒரு தடவை, 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை, 1 மந்த்துக்கு ஒரு தடவை ஆண்டவர் ஏதோ ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிப்பார். அப்ப அந்த மனிதனிடத்துல நீங்க அந்த வேதத்தை எடுத்து கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அது சின்ன பாக்கெட் பைபிள் தான், நம்ம ஒன்றும் பெரிய சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் அதற்கான வழிகளை அவர் திறக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குதா? இல்ல சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்ம தேவனுடைய காரியத்தை நம்ம பார்த்து கொண்டா போதும், மற்ற நேரத்துல ஐ ஆம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து வெரி பிஸி சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அவர் என்ன பண்ண, இஸ்ரவேலின் தேவன் உறங்குகிற தேவனும் அல்ல, தூங்குகிற தேவனும் அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும். வெறுமையா பரமண்டல ஜெபத்தை சொல்லிட்டு இல்ல இங்க வந்து ஆராதித்துட்டு அப்புறம் you completely forget and you go, that's not a good relationship. அது ஒரு நல்ல விதமான ஒரு அனுபவமான காரியமாய் காணப்படல. டேக் இட் சீரியஸ்லி. அதை நீங்க ஒரு உண்மையாகவே ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிற, அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன்னா, ஒரு டிராக்டர் கையில வச்சுக்கோங்க, கார்ல ஒரு இதை வச்சுக்கோங்க, உங்க வேலை செய்கிற இடங்கள்ல யாரையாவது பார்ப்பீங்க, you will see somebody. See, I am so shy. நான் ரொம்ப shy. யார்கிட்டையும் போய் நான் வந்து வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டேன். பட் someday God will save 1%, 2%. யாராவது ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படியான வழிகளை அவர் திறப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க அதனால அந்த எண்ணத்தோடு கூட ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவரே இன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் வந்து உமக்காக செய்யணும். மேபி நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் பாடுகிறதா இருக்கலாம், ஒரு இது தேவனுக்காக ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வர்றதா இருக்கலாம். யூ ஹேவ் டு திங்க், பிளான் ஃபார் இட். நம்ம அதை குறித்து சிந்தை உள்ளவர்களா இருக்கும்போது இன்னைக்கு யாருக்கு தேவை, இன்னைக்கு இந்த வாரத்துக்கு யாருக்கு தேவை, யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு உதவி தேவை, எப்படி நான் நீங்க ஒவ்வொரு செகண்ட் நீங்க யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு திறப்பார். அதை பத்தின சிந்தையே இல்லாத இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. But when you have the thought, God will open many doors for you. உங்களுக்கு எத்தனையோ வாசல்கள் ஆண்டவர் திறந்து கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் கடந்து போறதுனால கடைசி காரியமாய் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு அதே 6வது அதிகாரத்துல 12வது வசனமும் 14, 15 வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. உங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை 14, 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்துல ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், மனிதர்களுடைய தப்பிதங்களை நாம் என்ன பண்ணணுமா, மன்னிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we are the most righteous people in the world. நம்மளை போல நீதி செய்யறவங்க, நம்மளை போல இரக்கம் பாராட்டுறவங்க, நம்மளை போல அன்பு கூறுகிறவங்க உலகத்திலேயே இல்லை என்று சொல்லி நம்ம சில வேளைகளில் நம்ம நினைக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா, உனக்கு உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா what you have to do, you have to forgive. மன்னிக்கிற ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில காணப்படும் பொழுது, நீ தனிப்பட்ட ஜெபமோ எந்த ஜெபமா இருந்தாலும் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:23, 24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இதோடு கூட நான் முடிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீட இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை
செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இந்த ஜெபத்தை எல்லாம் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க சொல்றாரு. அத போய் யூ ஹேவ் டு டேக் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து you have to go and take the effort to reconcile. உன்னுடைய சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாகிறதுக்கு, உன் மனைவியோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு, உன் கணவனோடு கூட ஒப்புரவாகாமல் நீ வந்து காணிக்கையை செலுத்துகிறதுனாலயோ ஆராதனையை செய்கிறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனைகளை ஜெபனுக்கு ஆண்டவர் அருவருப்பாய் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆமென். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, நான் இதோட கூட முடிக்க இன்னும் 2 இருந்தது, எல்லாம் பார்த்தோம், பாவமா இருக்கீங்க. சரி, கண்களை மூடி ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிக்கலாமா? that is fine. அது ஓகே. ஹல்லேலூயா. ஆனா ஜெபிக்காம இருக்கிறீங்கன்னா, ஒரு ஜெப நேரமே உங்க வாழ்க்கையில இல்ல, ஒரு தனிப்பட்ட ஜெபமே இல்ல. ஹல்லேலூயா. அப்படியா இருக்கிறவங்க நீங்க நிச்சயமாய் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க அதை செய்யலனா இன்னைக்கு நீங்க அதை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிறதுனால நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்றோம்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தை நம்ம கடினப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. யாரோ ஜெபிப்பாங்க, யாரோ நமக்காய் விண்ணப்பம் செய்வாங்க. ஹல்லேலூயா. அவங்க செய்வாங்க, நமக்காய் நம்ம மீது அன்பு கூறுகிறதுனால அவர்கள் நிச்சயம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் தனிப்பட்ட ஜெபத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவோ பிஸியா இருந்தாரு, எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருந்தாரு, ஆனாலும் அவர் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் எவ்வளவோ பிஸியா இருந்தாருங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டாரு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எனக்கு நேரம் இல்ல, எனக்கு பிள்ளைங்க பிரச்சனையா இருக்குது, எனக்கு பிஸியா இருக்குது, காலையில இதை பண்ணணும், ஈவினிங் இதை பண்ணணும். ஹல்லேலூயா. whatever it be it. ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான சூழ்நிலைகள் இருக்குமானால் நீங்க இன்னைக்கு தேவனிடத்துல விண்ணப்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபிக்கிறதுல இருக்கிற தடைகளை என் வாழ்க்கையில் இருந்து அகற்றி போடும்னு சொல்லி நீங்க வாய்களை துறந்து கேட்கணும் அவரிடத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே வேகமா நடந்து போகும்போது ஜெபிக்கிறேன், கார்ல போகும்போது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனா தானியேலை காட்டிலும் நான் ஒன்னும் பிஸியா இல்ல ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை வாய்க்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. I am telling you today, ஹல்லேலூயா, ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆண்டவருடைய நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் இல்லாமல் காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு வெறுமையான இருதயமாய் காணப்படும். ஒரு தேவனோடு கூட ஒரு உண்மையான உருக்கமான ஜெபத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கடமைக்கேன்னு ஜெபிக்கலாம், கடமைக்கேன்னு நம்ம காரியங்களை நாம செய்யலாம். ஹல்லேலூயா. Today you have to decide in your life. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தேவனிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் காலையில ஆண்டவரே எல்லா காரியங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே அப்போ ஒரு 20 minutes ஒரு 30 minutes நான் உம்மோடு கூட ஜெபிப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் இல்லாதவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 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 Thank you Father. Thank you Lord. இந்த காலை வேளையில கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படியாக நெருக்கத்தில் இருக்கிற கட்டுகளில் இருக்கிற ஆண்டவரே அப்பா, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும்னா கர்த்தர் வழியை திறப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க அவரிடத்துல. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. இயேசு கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டு அவர் ஜெபிப்பார் என்றால் ஹல்லேலூயா, there is no point in us being quiet. ஹல்லேலூயா. நாம் அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்கு ஜெபிக்கிற கிருபையை தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதற்கான பலத்தை தாங்க. இன்னைக்கு என்னை அபிஷேகிங்க அப்பா. இன்னைக்கு என்னை அபிஷேகிங்க. என் இருதயத்தில் இருக்கிற கடினங்களை எடுங்க, என் மன சோர்வை எடுங்க,
ஆண்டவரே லேசினஸ் எடுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊற்றும் ஐயா, இந்த காலை வேளையில ஊற்றும் அப்பா. தடைகளை உடைத்து ஊற்றும் அப்பா ஆண்டவரே. அப்பா இருதயத்தில் இருக்கிற கூக்குரலை கேளும் அப்பா. ஓ ரிமா ரக ரபனா ஷிக ரிபா லகரபா. ஹalleluya. இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹalleluya, hallelujah. Thank you Lord. Thank you Father. We give you glory, glory. இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya, hallelujah, hallelujah. இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசுயா உம்மை தானே. ஆமென். என் முன்னே கேளுங்க அவரிடத்துல. ஹalleluya. உங்க இதயத்தை திறந்து கொடுங்க, உங்க சிந்தைகளை திறந்து கொடுங்க. ஹalleluya. அவரிடத்துல கேளுங்க. ஹalleluya. Holy Spirit இறங்கும் அப்பா. Holy Spirit இறங்கும் ஆண்டவரே. கடமைக்காய் கர்த்தரை ஆராதிக்காதீங்க. ஹalleluya. தேவைக்காய் கர்த்தரை ஆராதிக்காதீங்க. ஹalleluya. அவரை நேசியுங்கள். ஹalleluya. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை அன்பு கூறுங்கள். ஹalleluya. Oh, I praise you Lord. I want to give you glory Father. Hallelujah. I want to worship you this morning Lord. Hallelujah. You are so beautiful Lord. Hallelujah. You are so merciful Lord. Hallelujah. இந்த காலவேளையில் Hallelujah. இருதயங்கள் மாற்றப்படட்டும், நாவுகள் மாற்றப்படட்டும், இருதய கடினங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Hallelujah. பொன்னான சிந்தனைகள் Hallelujah. நேரத்தை எடுக்கிற சிந்தனைகள் இயேசு சுவாமி நீங்க முழங்காலிட்டு ஜெபித்தீங்கன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. ஒரு பரிசுத்த தேவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். ஹalleluya. முழங்கால் படியிட முடியாமல் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆண்டவரே இருதயங்களை ஒரு விஷயம் தயவாய் நோக்கி பாருங்கள். ஹalleluya. இறங்குங்க. உங்களை தொடுவாராக. அவருடைய அக்கினி உங்கள் மீது ஊற்றப்படுவதாக, ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக. நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya. யாரும் கைகளை கட்டிடாமல் ஹalleluya, ஹalleluya. அவரை நோக்கி கூக்குரலிடுங்கள். ஹalleluya. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஹalleluya. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. பொல்லாத பிசாசின் கிரியைகள் எனக்கு அகன்று போவதாக. ஹalleluya. சர்வவல்லவரே வேலையோட மாற்றத்தின் வேலையா இருப்பதாக. புதிய
ஆண்டவரே, முடங்காத முழங்கால்கள் இந்த காலை வேளையில முடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. முடங்காத முழங்கால்கள் முடங்கட்டும் ஆண்டவரே. இறங்குங்க ஆண்டவரே. நாவுகள் ஆண்டவரே அறிக்கை இடுவதாக. ஹalleluya. Thank you Father. நன்றியோடு சொல்லுகிறேன். அக்கினி கனலாய் இறங்குங்க. அக்கினி கனலாய் இறங்குங்க. ஆண்டவரே, நாவுகள் மீது அக்கினி கனலாய் இறங்குங்க. Come upon them as the tongues of fire upon them, Lord. Hallelujah. ஓ ரிமா ரிகா ரபனா சிகா ரிபா லாகரபா. இப்பொழுது இந்த காலை வேளையில தேவ அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி கனல் இறங்கட்டும். முழங்கால்கள் முடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. இருதய கடினங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. துதிக்க முடியாத நாவுகள் துதிக்க கடவுளே இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்க முடியாத உதடுகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. வாய்களை திறந்து ஹalleluya. அவரை துதியுங்கள். ஹalleluya. அவரிடத்தில் கேளுங்க. ஹalleluya. Hallelujah. I want to praise you. I want to worship you, Lord. ஆண்டவரே, பாவங்கள், என் அடிமை கணங்கள் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதா? என் இச்சைகள் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதா ஆண்டவரே? காலை வேளையில ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விடுதலை பாவங்கள் திறக்கப்படட்டும். மைந்தானே இறைக்கப்பா. ஆமென். ஒரு விஷயமுடைய அக்கினி அவர்கள் மீது விழுவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அக்கினி விழுவதாக. ஹalleluya. அவர்கள் மீது அக்கினி விழுவதாக ஆண்டவரே. ஹalleluya. முழங்காலின் மீது ஒரு வல்லமை விழுவதாக. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. இயேசு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி ஹalleluya. ஒரு பாவம் அறியாத தேவன். ஹalleluya. ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவன். ஹalleluya. பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவன். வேதம் கூறுகிறது, அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறது. அவர் முழங்கால் படியிட்டு ஹalleluya தேவனை நோக்கி ஜெபித்தார். ஹalleluya. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இயேசு முழங்கால் படியிட்டார். ஹalleluya. இந்த காலை வேளை எத்தனை பேர் முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்க? Hallelujah. The word of God says Jesus knelt and he prayed. Hallelujah. Are you greater than Jesus? Hallelujah. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் முழங்கால் படியிட்டு தனிமையாய் ஜெபித்தார். Hallelujah. Hallelujah. அவர் உங்களுக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறார். Hallelujah. He is a model. Hallelujah. அவரை நீங்கள் அப்படியே பார்த்து hallelujah imitate him. Hallelujah. Imitate him. Hallelujah. Imitate him. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. If the Lord Jesus Christ would kneel down and pray and ask God, let your will be done. Hallelujah. Hallelujah. We are nothing. We are nothing. Hallelujah. Whatever you and I are doing are nothing. Hallelujah. Whatever we think we are doing, hallelujah. Whatever we think we have achieved is nothing. Hallelujah. If the man of God, hallelujah, if the son of the Almighty God, hallelujah, knelt, hallelujah, in the rocky places, hallelujah, hallelujah, குத்துகிற இடங்களிலே நம்மளை போல நல்ல தரையில் அவர் நிக்கல. hallelujah. கால்களிலே hallelujah எவ்வளவோ முட்கள் காணப்பட்டிருக்கிறோம். hallelujah. அவர் முழங்கால் படியிட்டு உங்களுக்காக எனக்காக அவர் விண்ணப்பிக்கிறார். hallelujah. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற கடவுது என்று சொல்லுகிறார். hallelujah. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. hallelujah. என்று அவர் கூக்குரலிட்டு கதறி அழுதார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. hallelujah. Thank you Lord. அவரிடத்துல கேளுங்க. hallelujah. உங்களால முழங்கால் படியிட முடியலன்னா கொஞ்சம் நீங்க நிதானித்து யோசித்து பாருங்க. hallelujah. சகலத்தையும் செய்து பரிசுத்தவானாய் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காய் தன் முழங்கால்களை முடக்குகிறார். hallelujah. தன் முழங்கால்களை முடக்குகிறார். hallelujah. அந்த
பரிசுத்த முழங்கால்களை அவர் முடக்குகிறவராய் காணப்பட்டார். Hallelujah. If you want to do the will of God in your life, hallelujah, you have to kneel before the Almighty God and you need to pray in your life. Hallelujah. If you want to do the will of God in your life, your knees should bow down before Him. Hallelujah. சகலம் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும். Hallelujah. 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 எனக்கு என்னன்னு சொல்லி இருந்து நீங்க கடந்து போயிடாதீங்க. Hallelujah. I want to tell you today, hallelujah, don't think it is for somebody else. I am so righteous. I am so righteous. நான் ரொம்ப பரிசுத்தவான்கள், நான் ரொம்ப காரியங்களை செய்கிறேன், நான் முழங்கால் படியிட தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிறீங்கன்னா, hallelujah, உங்களுக்குள்ளே பாவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. பெருமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. நான் சொந்த பலத்தை நம்புகிறவன். Hallelujah. நான் சொந்த பலத்தை நம்புகிறவன் உயர போவதில்லை. Hallelujah. ஒரு விஷயம் அவரிடத்துல கேளுங்க. Hallelujah. This day, O Lord, இதுவரைக்கும் போனதெல்லாம் கடந்து போகட்டும். Hallelujah. இனிமேல் ஒரு பர்சனல் ஸ்பேஸை உருவாக்கி கொள்ளுங்க. Hallelujah. ஒரு பர்சனல் டைமை உருவாக்கி கொள்ளுங்க. Hallelujah. தேவனை ஆராதியுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் அவர் அடையாளங்களை காண்பிப்பார். Hallelujah. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாப்பார். Hallelujah. Hallelujah. இந்த நாளில் ஒரு வார்னிங்கா, ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும் பொழுது, ஒரு அன்பாய் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது, யாரை அவர் சிட்சிப்பாராம். Hallelujah. யாரை அவர் கடிந்து கொள்ளுவார்? அவர் நேசிக்கிறவர்களை அவர் கடிந்து கொள்ளுவார். Hallelujah. Whoever he disciplines are the people he loves. Hallelujah. அவரை நேசிக்கிறவர்கள், அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. This morning don't feel bad. Hallelujah. Don't be hurt. Hallelujah. Who does he think he is என்று சொல்லி நினைக்காதீங்க. Hallelujah. இயேசு உங்களுக்கு காண்பித்த மாதிரியை நீங்கள் செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. God will do great things in your life. Hallelujah. God will bless you. Hallelujah. Thank you, Jesus. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரே என் முழங்கால்களை முடக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சாட்சி கொடுத்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க தான் அவர்களை பலப்படுத்தணும். நீங்க தான் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஹalleluya. ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே கர்த்தா வரும் நாட்களில் சாட்சி கொடுக்க உதவி செய்வீராக. அப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். நம்ம உட்காரலாம். நேரத்துல கூட ஒரு பாடலை பாடும் பொழுது